ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்னத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் 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 குளத்துப்புழை ஐயனார் 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 அலங்காரமுடையார் ஐயனார் 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 கற்குவேல் ஐயனார் 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 குளத்துப்புழை ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே. அவர் சங்கடங்க திட்டிடவே ஐயன் பிறந்தாரே. அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலா பொன்பதித்ததால் வடம்மா வெள்ளியால பூநூலா வெண்கலத்தாதால் வடம்மா ஆனப்பாட குதிரைப்பாட ஐயன் காட்சி வேப்படையா முன்படையா மின்படையா என் தண்டியாலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு ஐயன் வந்து பிறந்தார் என்று ஏ போடுங்கம்மா ஒரு குலவ நீங்க பொன்னான மணிக்குலவ முக்கா முக்கா மூன்று தேரும் முதல் குலவ போடுங்கம்மா ஏ இன்னும் நல்ல ஒரு குலவ. பரவாயில்லையே சொன்னதும் போட்டாவா எல்லாரும்? எல்லா கோயிலையும் சொல்லியும் போட மாட்டாங்க. பரவாயில்ல, மற்ற கோயிலுக்கு பரவாயில்ல. போடுங்கம்மா ஒரு குலவ நாய பொன்னான மணிக்குலவ ஐயன் வந்து பிறந்தார் என்று அகிலமெல்லாம் காத்திடவே ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்ததினாலே ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமாலை பொலியும் நாடு குளிர்ந்ததெண்டல் வீசும் நாடு மாதம் 3 மலை பொலியும் வருடம் 3 பூவிளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் அது வர்க்கை பிலா மரங்கள் வளர்ந்து ஓங்கி செழிக்கும் நாடு அங்கே மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடும் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடும்
என்று குதிரை கட்டி போரடித்தால் அங்கே குவியாது சென்னல் என்று அங்கே ஆனை கட்டி போரடி ஆனை கட்டி போரடி அழகு திருநாடலில சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு ஆகப்பட்டது. கோசலாபுரி என்று சொல்லக்கூடிய அயோத்தியாபுரி பட்டணத்திலே அன்று ஒரு நாளையிலே சூரியகுல வம்சத்திலே வந்து உதித்த அதிவரத ராஜ மன்னன் ஆண்டு வந்தார். அவர் கண்ணுக்கு பின்னாலே தசரத மன்னனாகப்பட்ட தரணி எல்லாம் புகழ் படைத்த தசரத சக்கரவர்த்தி மன்னன் அரசாண்டு வருகின்றார். சூரிய குலத்திலே வழிவழி வம்சமாகவே வந்து பிறந்த இந்த தசரத சக்கரவர்த்தி மன்னனாகப்பட்டவர் எழுகடலால் சூழப்பச்ச கண்ணுக்கு சிறப்புச்சு ஓங்கக்கூடிய அந்த அயோத்தியாபுரி வட்டணத்திலே மக்களை எல்லாம் ஒரு பயிராகவும் தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஒரு வேலியாகவும் இருந்து நாட்டு மக்களை எல்லாம் நலமோடு அரசாட்சி செய்து கட்டி காத்து வருகின்றார். அப்படி அரசாண்டு வாரபோ அயோத்தி மாவட்டணத்தில் அங்கே அரசாண்டு வாரபோது இந்த தசரத மன்னன் அவர் 56 அரசருக்கும் ஒரு அதிபதி ஆண்டு வார ஆண்டு வரும் நாளையில அங்கே 1000 மந்திரியா 64 தலையாரி அங்கே மந்திரியம் பிரதானியா மந்திரியம் பிரதானியா அவருக்கு மச்சும் உள்ள சயனியா அங்கே சேனாதி படைகளோடு சிறப்புடனை ஆண்டு வார அப்போ சிறப்புடனை ஆளும் போது அந்த அயோத்தி வட்டணத்தில் அந்த அரசரான மன்னனுக்கு அயோத்தியாபுரி வட்டணத்திலே அரசாண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு 1000 மந்திரியும் 64 தலையாரிமார்களும் மந்திரிகள் பிரதானிகள் மற்றுமுள்ள சயனிகள் சேனாதி படைகளோடு மன்னன் சிறப்போடு ஆண்டு வருகின்றார். அப்போ ஆண்டு வரும்போது அந்த தசரத மன்னன் ஆகப்பட்டவர் 8 திசையிலும் தேர் எழுப்பி இன்பமாய் ஆண்டு வருகின்றார். 10 திக்கும் தேர் எழுப்பி மக்களுடைய குறைகளை எல்லாம் அறிந்து மக்களுடைய குறைகளை அறிந்து அவருக்கு தேவைகளை எல்லாம் தீர்த்து வைத்து மக்களை எல்லாம் ஒரு பயிராகவும் தசரத மன்னன் ஒரு வேலியாகவும் இருந்து அயோத்தியா பட்டணத்தை அரசாண்டு வரும்போது அவர் ஆட்சி இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா? அவர் 6 ஒரு கடமை வாங்கி 6 ஒரு கடமை வாங்கி
சக்கரவர்த்தி மன்னனுடைய ஆட்சியிலே நீதிமுறை தவறாமல் மனுக்களுக்கெல்லாம் என்ன தேவை என்று அறிந்து அந்த தசரத மன்னன் 8 திசையிலும் தேர் எழுப்பி உலக மக்களுக்கு என்ன குறைவுகள் என்று அறிந்து தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆகப்பட்டவரோ அந்த 56 தேசத்திற்கும் அதிபதியாகவே இருந்து அரசாண்டு வருகின்றார் இந்த தசரத மன்னன். அதாவது தசரத மன்னனுடைய ஆட்சியில அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே ஒருவர் படித்தவர் என்றும் இன்னொருவர் படிக்காதவர் என்றும், ஒருவர் ஏழை என்றும் இன்னொருவர் பணக்காரர் என்றும், ஒருவர் குடிசையில் என்றும் இன்னொருவர் கோடீஸ்வரன் என்றும் கிடையாது. எம்மதமும் ஜம்மதமாக வேற்றுமையே இல்லாத ஒற்றுமையை காணப்பட்ட அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே பொய் சொல்லுவோரை பார்க்க முடியாது. உண்மையை பேசுவோர்களையே இந்த உலகத்தில் இருக்கும் மக்களாக அயோத்தியாபுரி பட்டணத்திலே பொய் சொல்லாமல் உண்மை சொல்லும் மக்களாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். ஒரு 2-3 பேராவது பொய் சொல்லாம இருப்பாங்களா? யாவர் எப்படியாவது 2-3 பேர் இருப்பாங்களே. உன்னைய மாதிரி ஆள் இருந்தா பேசத்தான் செய்வாங்க. ஆனா தசரத மன்னனுடைய ஆட்சியில அயோத்தியாபுரி பட்டணத்துல அப்படி கிடையாது. அது கிடையாது. ஆமா, நம்ம நாட்டுல இருக்கவங்க ஒரு கண்டவாதி பேரு மைக்கும் அப்படித்தான் கேக்கு. நீங்களும் சத்தம் போடாம இருந்தா தான் படிக்க முடியும். அப்போ இந்த தசரத மன்னன் ஆகப்பட்டவரோ இப்ப எப்படி கேக்கு, ஆட்சியிலே மக்களுக்கு எந்த குறைகளுமே கிடையாது. 6 ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டினா என்ன தாத்தா? 6 ஒரு கடமை வாங்கினா 6 மணியை கட்டி இருப்பாங்க. சரி, 6 மணியை கட்டி அதான் அடிச்சிருக்காங்க. டைம் டைம் அடிச்சிருக்காங்க. அதான் உன்னை மாதிரி வேலை எத்தவனா போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான். 6 மணியை கட்டி சரிதானே? ஆள் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவு வரல. ஆமா, 6 ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டினா என்ன தெரியுமா? அதாவது தசரத மன்னனுக்கு 56 தேசத்திற்கு ஒரு அதிபதி அரசர் இல்லையா? அவருக்கு அயோத்தியாபுரி பட்டணத்திலே வேறங்க நிலம், மண்ணும் மனையும் பொண்ணும் பொருளுக்கு அவருக்கு கேட்கவா செய்யணும். நாட்டுக்கே அரசன் அப்படின்னு சொன்னா நாடு நகரமே அவருக்கு தானே சொந்தம். அப்போ இந்த மண்ணு மனை பொன்னும் பொருள் சொத்து சுகங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தை மனு மக்களுக்கு கொடுத்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்து இதிலே நீங்க பயிர் செய்து விவசாயம் செய்து நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தையே அவருக்கு கொடுத்து அவர் கஞ்சமே வாங்க மாட்டார். பார்த்துக்கோ, லஞ்சமே கிடையாது, கம்சமே வாங்க மாட்டார். இப்போ கம்சமே உலகமா இருக்கு, எதுவுமே நடக்கவே நடக்காது. பார்த்துக்கோ, கல்யாணம் முடிக்கணும்னாலும் புரோக்கருக்கு பைசா கொடுத்தா தான் மாப்பிள்ளை கொண்டு வராரு. இந்த சின்ன பிள்ளைய வீட்டுல நீங்க பிள்ளைய கடைக்கு போய் சொல்லுங்க, 5 ரூபா தரியா? 5 ரூபா தந்தனா நான் போயிட்டு வரேன். அப்ப வீட்டுல இருக்க பிள்ளைக்கே நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்க, உலக மக்களுக்கு கேட்கவா செய்யணும்? நடக்காதுல. அப்போ அதை போல தசரத மன்னன் கம்சமே வாங்கல, தன்னுடைய நிலத்தை மக்களுக்கு கொடுத்து பயிர் செய்து விவசாயம் செய்து மாசூல் பண்ணி நீங்க வாழ்ந்து வாருங்கன்னு கொடுத்தாருன்னு சொன்னா அந்த மக்கள் விளைச்சலை எடுத்து விளைந்த பயிரை 5 பங்கு போடுவாங்க. 6 பங்கு போட்டு அதுல 1 பங்கு தான் அரச மன்னனுக்கு, மீதமுள்ள 5 பங்கு குடிமக்களுக்கு. ஆமா, உங்களை மாதிரி குடிமக்கள் கொடுக்க முடியுமா? அப்படியெல்லாம் கொடுத்தா அவர் கொடுக்க முடியாது. அவர் எத்தனை பெட்டி வாங்குவாரு? காணாது. கடையை வாங்கினாலும் உங்களுக்கு காணாது. குடிமக்கள்லாம் யாரு? நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாட்டு மக்கள். ஆமா, குடிமக்கள்லாம் யாரு? அதுக்குத்தான் பெட்டி வாங்கி காணாதுன்னு சொல்லுதேன். அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு 5 பங்கையும் மீதமுள்ள 1 பங்கை தான் அந்த அரச மன்னன் எடுத்துக் கொள்வார்களாம். அசையாத மணியும் கட்டினா என்ன? அந்த காலத்துல அரண்மனையில பெரிய ஆராய்ச்சி மணின்னு ஒண்ணு கட்டியிருப்பாங்க. ஆராய்ச்சி மணினா நாட்டு மக்களுக்கு ஒரு குறைவு இருக்கு, மன்னனை பார்க்கணும், அவரை பார்த்து பேசணும் அப்படின்னா ஆலயத்துக்கு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அரண்மனையில தட்டணும். அந்த ஆராய்ச்சி மணி அடிச்சா அரசர் அதை கேட்டு வெளியில வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறையை கேட்டு தீர்த்து வைப்பாராம். ஆனா அந்த தசரத மன்னனுடைய ஆட்சியில அந்த மணிக்கு வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லை? நாட்டு மக்களுக்கு எந்த குறையுமே இல்லையே.
அப்போ ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனுநீதி தவறிடாமல் மகிமையாக ஆண்டு வருகின்றார் அல்லவா? ஆண்டு வரும் மன்னனுக்கு என்னும் எப்படி இருக்கின்றா தெரியுமா? மண்ணிருக்கு மனை இருக்கு, மண்ணிருக்கு மனை இருக்கு, மண்ணால குறைவும் இல்லை, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை, மாடு இருக்கு மாடு இருக்கு, அழுக்கு மெத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சொத்தால குறைவும் இல்லை. பழனி வர்ண மேடைகள், 10ஆம் படித்தளம் பந்தடி மேடைகள், 7 அடுக்கு மாளிகை இளைப்பாறு மண்டபம், சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, அங்கனமும் கல்கிணறும் அவருக்கு அடுக்கடுக்கா மாளிகையும், இப்பேர் வட்டம் அன்னுமனையோடு பொன்னும் பொருளோடு மாளிகையை அரசாண்டு வருகின்றார் அல்லவா? நாட்டுக்கே அரசனா இருந்து தசரத மன்னே சிறப்பாக இப்படி அரசாண்டு வந்தாலும், தசரத மன்னனுடைய ஆட்சி சிறப்புச்சு இருந்தாலும், ஒரு நாள் தினத்திலே இந்த தசரத மன்னன் காலையில எழுந்தரித்து தான் அரண்மனையில இருக்கக்கூடிய நிலை கண்ணாடியை கண்டாராம். நிலை கண்ணாடியை ஏன் பார்க்கிறார்? காலையில எழுந்தரிச்சு எந்திரிச்ச உடனே இன்னைக்கும் வழக்கம் சில பேருக்கு கண்ணாடி பார்ப்பாங்க. ஆமா, கண்ணாடியில என்னையா தெரியும்? கண்ணாடியில எதை பார்க்கமோ அதுதான் தெரியும். மூஞ்சி முகர தெரியும். அப்போ கண்ணாடியை பார்த்தோம்னா முகம் தெரியுமே. அந்த கண்ணாடியில முகத்தை ஏன் பாக்குறாங்கன்னா, அந்த முகத்தை பார்த்தாவது நல்ல நேரம் விடியாதா அப்படின்னு சொல்லித்தான் பார்க்காங்க. அதே போல அந்த தசரத மன்னனுடைய அரண்மனையில நிலை வாசலில ஒரு பெரிய கண்ணாடி, காலையில எழுந்தரித்து அவர் அன்றாடம் பார்ப்பது வழக்கம். அப்போ ஒரு நாளை பார்க்க இப்படி நிலை கண்ணாடி எழுந்தரித்து பார்க்கும்போது செவி ஓரத்திலே ஒரு நரையை கண்டார். ஏன் நரைச்சு போச்சு அப்படின்னா நமக்கு வயதாக போக காலம் வந்தாச்சே, நரமுடி வந்தாச்சுன்னா கிழவன் தான். நரைச்சாச்சு எங்க நரைக்கு அன்னைக்கு நேரம் கிடைக்கல, நேரம் கிடைக்கல, முடிய வேற கையடிக்க நேரம் இருந்துச்சு, பாக்கெட்ல ரூபா இல்ல, இருக்கத்தான் செய்து நேரம் கிடைக்கல. சரிதானே? செவி ஓரத்துல நர விழுந்தாச்சுன்னு சொன்ன வயதாகி போச்சதுக்கு அர்த்தம் தானே. அப்போ இந்த தசரத மன்னன் செவி ஓரத்துல நிறைய கண்ட உடனே ஐயையோ நமக்கு வாழும் பிராயம் சென்று வயோதியான காலங்கள் வந்தாச்சே. தசரத மன்னனுக்கு உலக வழக்கத்தின்படி எல்லாருக்கும் ஒரு மனைவி இருக்கும். ஆனா தசரத மன்னனுக்கு ஒரு மனைவி இல்ல, 2 மனைவி இல்ல, மொத்தம் 3 மனைவி. 3 மனைவின்னு சொன்ன அவரு முசியாமல் எப்படி ஆண்டு வந்திருப்பாரு. மூத்தவள் பேரு கோசலாதேவி, 2வது மனைவி பேரு கைகேயி, 3வது மனைவி பேரு சுமித்ரா. கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி என்று சொல்லக்கூடிய
3 மனைவிமார்களோடு முசியாமல் ஆண்டு வந்தாலும் நமக்கு இருப்பதோ ஒரு 3 மனைவிமார்கள். 3 பேரிலேயும் யாருக்குமே ஒரு குழந்தை இல்லையே. ஏன் மூத்தவளுக்கு இல்லைன்னா 2வது உள்ளவளுக்கு இருக்கலாம். ஏன் அவளுக்கு இல்லைன்னா அவளுக்கு இளையவளுக்காவது இல்ல இருக்கணும் இல்லையா? அதாவது கோட்டையில பிறந்தாலும் கோட்டை விதி தானே கிடைக்கும். யாராருக்கு என்னதோ அதுதான் நடக்கும். 3 மனைவி இருந்து அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா கடவுள் விதி தானே அப்படின்னு சொல்லி இந்த தசரத மன்னனுக்கு செவி ஓரத்திலே நரமுடிய கண்ட உடனே தன்னுடைய வழி வம்சங்கள் இதோடு கரிமுடிந்து போகும் என்று மனமதியில கவலை கொண்டு மனமதியில கவலை கொண்டு மன்னனான தசரதரும் சிந்தையிலே கவலை கொண்டு ஐயா கவலை கொண்டு மனமோந்து இருப்பாரா, அங்கே மனம் சோர்ந்து இருப்பாரா. செவி ஓரத்துல நர வந்தாச்சு. நமக்கு வயதான காலங்கள் நெருங்கி போச்சு. இனியும் நாமளுக்கு இதுவரைக்கும் எந்தும் குழந்தை இல்லாமல் இருக்கிறோமே. நம்ம கண்ணுக்கு பின்னால தரணியால ஒரு குழந்தை இல்லை. நாமளோடு இந்த வழி வம்சமெல்லாம் அழிந்து போகுமோ அப்படின்னு சொல்லி நாட்டை நாம கண்ணுக்கு பின்னால இன்னார் பிள்ளை இன்னார்னு சொல்லி வாரிசு இல்லாம போயிருமோ அவருக்கு வருத்தம், கவலை வந்துருச்சு. ஒரு செவியில ஒரு மூடி நரைச்சதுக்கு இப்படி வருத்தப்படுறாங்க. ஏந்தாலே சொல்லல அங்க அங்க தசரத மனுஷனுக்கு இருக்கும். அந்த ஒரு முடி நரைச்ச முடிய ஒரு கத்திரிப்பானை எடுத்து அப்படியே தூர வெட்டி விட்டுட்டு பேசாம இருக்கிறதுக்கு இல்லாம அது விவரம் தெரியாத மனுஷன் தசரத மன்னன் கவலையோடு இருக்காரு. அதத்தான் சொல்லுதே ரோசக்கார மனுஷம்னா என்ன செய்வாரு, கவலைப்படுவாரு. ஆமா எனக்கு ஒண்ணு ரெண்டு அவர் முடி நரைச்சிட்டுனா கவலைப்பட்டாரு. ஆமா புத்தி கெட்டவர என்ன முடி நரைச்சதுன்னு அவரு கவலைப்படல. இல்ல முடி நரைக்க கூடிய அளவுக்கு நமக்கு வயது வந்தாச்சு. ஓஹோ அப்பவும் நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அவன் 40 வயசுக்கு மேல நரைக்கத்தானே அப்படின்னு சொல்லி அவருக்கு கவலை. ஆமையே அப்போ தன்னுடைய தேவிமார் இடத்திலே மன கவலையை சொல்லும் போது ஆமா மூத்தவளாகப்பட்ட கோசலா கைகேயி சுமித்ரா தேவிமார்கள் எல்லாம் சாமி எங்கன வாராஜ மன்னா எஜமான ரதக்கிளி உங்கள் தேவி எங்களுக்கு 30 வயதுமா முடிதறிக்க பிள்ளையில் மன்னா 40 வயதுமா நாட்டை ஆள மதலையில் இன்னைக்கு 50 வயதுமாச்சு 50 வயதுமாச்சு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை.
மாநிலத்தார் வரமாட்டார் வரமாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார்கள் வரமாட்டார் மன்னா. மன்னவா பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சைக்காரன் கூட ஒரு பிச்சை வாங்க மாட்டானே. வாங்க மாட்டானே. பிச்சைக்காரன் ஏன் வாங்க மாட்டுக்கான்? ஏன் பிள்ளை இல்ல ருசி இருக்காது. தேங்காய் போட மாட்டான், தாளிக்க மாட்டான், உள்ளதான் இல்லையா நம்ம தானே சாப்பிட போறோம். ஒரு ஊறுகாய் வாங்கி சாப்பிடுவோம்னு சாப்பிடுவோம் போயிடுவோம். சரியான பாயிண்ட். பிள்ளை இல்லா வீட்டுல நம்ம சோறு வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்ன தோசம் பிடிக்குமா? அன்னதோசம் பிடிக்குமோ? தோசை வாங்கி சாப்பிட்டா தோசை வந்துடும். அதான் கேட்டா அன்ன தோசம் பிடிக்கும்னு சொல்லி பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டுக்கா. சங்கர கோயில் போக வேண்டியிருக்கும். தோசத்தை கழிக்க தோசை துணிட்டு அங்க போவையா அப்படின்னு பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க நினைக்க மாட்டுக்கா. முதல்ல இல்லா வீட்டுக்கு நம்ம மாநிலத்து மக்கள் வரமாட்டார்கள். குழந்தை இல்லா வீட்டுக்கு நம்ம குடும்பத்தார்கள் வரமாட்டார் மன்னா. மலடி மலடி என்று என்னை மாநிலத்தார் பேசுகின்றார். இருசி நல்ல மலடி என்று இனத்தாரெல்லாம் பேசுகின்றார். எங்க நவராஜவண்ணா எஜமான ரஜகிளிய நாமளோட 3 பேரும் எங்க 3 பேர்களுக்கு பட்டியலில சாதம் போட்டா வாரி உண்ண பிள்ளை இல்ல. இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண முதல்ல இல்லை. அத கும்பாவில சாதம் போட்டா கூடி உண்ண குழந்தை இல்லை என்று ஏங்குவாரம் புலம்புவாரா. ஏங்குவாரம் புலம்புவாரா. இறைவனையும் நோகுவாரா. அங்கே அலறுவாளாம் புலம்பு ஆண்டவனை நோகு முத்து மூத்தா கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பா ஆறாக கண்ணீர் அங்கமெல்லாம் வடிப்பா பவளம் போல கண்ணீர் கண்ணீரை அவ பக்கம் எல்லாம் வடிப்பா வடிப்பா. முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிக்கிறார்கள். ஆமா கண்ணீர் வரலனாலும் இன்னைக்கு வந்துரும். ஆமா ஆமா கண்ணீர் வரலனாலும் வந்துரும். இன்னைக்கு வந்துரும். ஏன் இன்னைக்கு போடுத புகையில வந்துரும் எல்லாருக்கும். முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிக்கிறார்கள். ஆமா பவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் வடிக்கிறார்கள். தேவிமார்கள் 3 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கலாமே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா இவளுக்காவது ஒரு பிள்ளை இருக்கலாமே. 3 பேரும் இப்படி இறைவன் தலை விதியான இப்படி 3 பேரும் ஒண்ணு போல பிள்ளை இல்லாம இருக்கிறோமே. மலடி மலடின்னு நாட்டு மக்களிடத்திலே நமக்கு பேராகி போச்சு. இருசி மலடி என்று நம்ம இனத்தால் எல்லாம் பேசுகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த வயதுக்கு பிறகு இனி நம்ம என்னைக்கு பிள்ளைய பச்சு எடுக்க? தலைமுடி நரைச்சாச்சுன்னா தாத்தான்னு தான் கூப்பிடும். பிள்ளை அப்பான்னு சொன்னாலும் சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாரு, சும்மாவே இருக்க மாட்டான். அவன் கேட்க கேள்வியில ஏன்டா பெத்தோம் நினைப்பான். எடுக்கவே மாட்டான். பிறகு பிள்ளையும் கீழே தான் நிற்கும். அப்போ நம்ம இத்தனை வயதுக்கு பிறகும் ஒரு ஏந்தும் பிள்ளைய பெற்றெடுக்காம இருக்கிறோமே. நாளை ஒரு காலத்துல இந்த நாட்டை அரசாட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னா
நமக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம் மண்ணும் மன பொண்ணும் பொருள் இருந்து ஆடுவதற்கு புள்ள வேணும்ல, இதையெல்லாம் அரசாட்சி செய்யணும்னு சொன்னா ஒரு ஆண் குழந்தை வேணுமே. வாரிசு வேணுமா, ஆணுக்கு ஆணும் கிடையாது, அடுக்கலைக்கு பெண்ணும் இல்ல, அடுக்கலைக்கு ஒரு பெண்ணும் கிடையாது. பெண்ணும் கிடையாது. ஆம்பளை பிள்ளை இருந்ததுன்னு வைங்க, சரி, ஆம்பளை பிள்ளை அப்பாவுடைய கை வேலையை மாத்திரும். கை வேலையை பூரா அப்பா வேலையை பூரா பார்த்துக்கணும். பொட்ட பிள்ளை இருந்தா அம்மாவுடைய கை வேலையை பூரா மாத்திரும். அம்மா என்னென்ன வேலையெல்லாம் பார்க்காலும் அது பூரா பொட்ட பிள்ளை பார்த்துக்கிடும். ஆமா, அப்போ ஆணுக்கு ஆணும் இல்லை, நமக்கு அடுக்கலைக்கு ஒரு பெண்ணும் இல்லையே. ஒரு பெண் குழந்தை இல்லையா, பொட்ட பிள்ளை இருந்தா அந்த அம்மாவை கையில பிடிக்கவே முடியாது. முடியாது. அவன் வேலை மிச்சம் தானே, வேலை மிச்சம்தான், படுத்து உறங்குவா. டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா ஆம்பளை பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா? அவன் கிரிக்கெட் ஆட போயிருவான். கிரிக்கெட்லாட போயிருவான். பொட்ட பிள்ளைய சொல்லுவாங்க என்னம்மா, தாய போல பிள்ளை நூலை போல சேலை. நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆம்பளை பிள்ளை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க, அப்பனுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கான் பாரு அப்படிங்கிற புத்தி அவனுக்கு இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் குவாட்டர் அடிச்சா இவன் புல் அடிப்பான், அவன் புள்ள அடிப்பான். பிறகு அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா, அவன் பழகி கொடுத்துருக்காரு. ஆமையா கீழே வச்சிருக்காரு, அவன் பார்த்து எடுத்து கொடுத்துருவான். அப்ப ஆரம்பிக்கலாம். அத மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆகையினால என்னம்மா, என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா இந்த அம்மாவுக்கு கை வேலையை மாத்தும். மாத்துமா, ஆண் பிள்ளை இருந்தா அப்பாவுக்கு கை வேலையை மாத்தும். மாத்தும். ஆணுக்கு ஆணும் இல்லை, நமக்கு பெண்ணுக்கு பெண்ணும் இல்லையே இல்லையா, இல்ல. அப்படின்னு மனக்கவலை தாங்க முடியாமல் ஆமா, கணவனோட இடமாதி கணவனோட இடமாதி கட்டளகி மூன்று பேரும் எங்க நவராஜ மன்னா எஜமான ரஜகீழி நாங்கள் மூன்று பேர்களுக்கு மன்னா ஊழியின் விதிப்படி எனக்கு உடையாளி சொல் பிழையோ என் தாயாரின் விதிப்படியோ ஏன் தலையதில இட்டது மன்னா மாதாவின் விதிப்படியோ மாதாவின் விதிப்படியா எனக்கு மகாதேவன் இட்டெழுத்தா சாமி முன்பு செய்த பாவம் தான் எனக்கு முடிந்தது ஓய் பிறப்பில் நாவை அடித்தேனா அறக்கொடுமை செய்திட்டேன் நானும் வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறறிய செய்திட்டேனோ என் ஓட்ட நாளை மறக்க போட்டு நானும் போட்டெழுந்த தோசவும் மண்ணா பட்டற நல்லது பகரையல்லி கலந்தேனோ கன்றுக்கு தம்பாலிடாமல் கறந்து நானு உண்டிட்டேன் பண்ணா பிச்சை என்று வந்தவர் பின்னால் வர சொல்லிட்டேனோ நான் அன்னம் என்று வந்தவர் அடுத்து வர சொல்லாயும் இல்லா பிள்ளையத்தான் ஓங்கி தலையதில் அடித்து உன்னை அடிச்சிடும் நினைச்சியோ? பார்த்து பயந்துட்டு பயப்படாத, பரவாயில்ல, பயம் இருக்கணுமா? அது கையை வச்சு அடிச்சா சரியா வராது. இந்த வடிவேலுக்கு உச்சியில உளிய வச்சு ஒரு தட்டு தட்டுவாங்க பாரு, அத மாதிரி ஒரு குடுப்பு கொடுக்கணும். என் தலையில நீ உன் கையை வச்சு அடிச்சேன்னு வையே, சரி, என் தலையில இருக்க பேன் பூரா உன் கைக்கு வந்துடும். சரிதானே விளக்கெண்ணெய் பூரா ஒட்டிடும். சரிதானே, நீ தலையில என்ன அப்படித்தான் வச்சிருக்க. சரி, பண்ண தாயும் இல்லா பிள்ளையத்தான் ஓங்கி தலையதில் அடித்திட்டேன் மாதா இல்ல மதலையத்தான் ஓங்கி மண்டையில் அடித்திட்டேன் பிச்சை என்று வந்தவர் பின்னால் வர சொல்லி அன்னம் என்று
முத்தா காய்க்குமாரோ முத்து முத்தா காயா முதியோரிலும் தாழ்வான் கொல்லையில ஒரு மரமா கொல கொலையா காய்க்குமாரோ கொல கொலையா காயா நான் கொலத்திலையும் தாழ்வான் கொல கொலையா காய்ப்பதே போ கொல கொலையா காய்ப்பதே போ மன்னன கொலத்தோடு சேர்வதே போ கொல்லையிலே ஒரு மரம் எனக்கு கொல கொலையா காய்க்கும் மரம் மன்னா மன்னா கொல கொலையா காயாம இன்னைக்கு நான் குளத்திலையும் தாழ்வாகி போனேன் ஆமா சாலையில ஒரு மரம் எனக்கு சாதிக்கா காய்க்கும் மரம் மன்னா மன்னவா சாதிக்கா காயாமல் ஆமையே நான் சனத்திலையும் தாழ்வானே ஆனேன் சாதிக்கா காய்ப்பதப்போ நான் சனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ என்று ஏங்கி மனம் கலங்கி இறைவனை நொந்து ஆமையே அங்கமெல்லாம் வேர்த்து ஆவித்தனலாகி சிந்தை நொந்து கவலை கொண்டு ஆமா தேவிமார்கள் 3 பேரும் கணவனை இழைத்து அழுது புலம்பினார்கள். ஆகா அப்பந்தான் தசரத மன்னன் பார்த்தார். என்ன செய்கிறார்? நம்ம பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டோம். ஆமா நம்ம தான் கவலைப்பட்டோம் நினைச்சு பார்த்தோம். நினைச்சோம். ஆனா நம்ம தேவிமார்களுக்கு இப்படி ஒரு கவலை இருக்கும்னு நம்ம நினைக்கலையே. நினைக்கவே இல்லையே. நம்ம தான் கவலைப்பட்டோம் நினைச்சோம். ஆனா இவர்களுக்கும் கவலை இருக்கிறதா? இவ கவலைப்படும் போது நம்ம கண்ணீரை வடிச்சோம்னு வை, இவளுக்கு ஆறுதல் சொல்ல யாராலும் முடியாது. அப்போ வீட்டோட வீடா இருந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும். இவள் அழுகும் போது நம்ம ஆறுதலை சொன்னாதான் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏ தம்பி, ஏய் என்ன தம்பி இப்படி சத்தம் போடுற? என்னடே சத்தம் போடுதிய? சும்மாவே இருக்கு. 3 பேருமாக ஆமா கணவனை அழைத்து இப்படி அழுது புலம்பினார்கள். தசரத மன்னன் பார்த்தார். ஏம்மா தேவிமார்களே, ஏன் நீங்க மனம் கலங்குறீங்க? ஆண்டவன் அருள் இருந்தா 60 வயதுக்கு அப்பால நமக்கு ஆண்டவன் அருள் விழுந்தா ஆண் குழந்தை கிடைக்கும். இறைவன் அருள் இருந்தா என்னால் சென்றாலும் நமக்கு ஏந்தும் குழந்தை உண்டம்மா. நீங்க அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். 3 பேருக்கும் பொங்கும் போது எனக்கும் பொங்குதுலாமா? பொங்குதுன்னா இறக்கி வச்சு சாப்பிடு தாத்தா. அது பூஜை முடிஞ்சா தான் தருவாங்க. அங்க பொங்கி இறக்கி வச்சாச்சு. அப்படியா? போச்சு போ. கண்ணீர் பொங்கும்னு சொன்னேன். கண்ணீர் பொங்குமணியோ? ஆமா. நீ பொங்குதுன்னு பொங்கலுன்னு நினைச்சிட்டேன். நீங்க பொங்கல் பாயாசமே வச்சாச்சு. எப்ப பொங்கி பூசணிக்காய் மட்டும் அடுப்புல கிடக்கு. அப்படியா? எப்ப பொங்கி வைப்பாங்க சாப்பிடுவோம்ட்டு நீங்க வயிறு பசிக்கல முடிஞ்சா தான் தருவாங்க. வயிறு பசிக்கல 7 இட்லி சாப்பிட்டதோட கிடக்கும். 7 இட்லி சாப்பிட்டதோட கிடக்கும். சொல்லுத விதத்தை பத்தில 7 இட்லி சாப்பிட்டதோட கிடக்கும். 7 இட்லியோட கிடக்கும் வயிறு. சரிதான். அதுக்கு மேல என்ன வேணும் அந்த வயிற்றுக்கு? வேற என்ன ஒரு 2 தோசை இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? வயிறு மாதிரியா இருக்கு. தோசை பேத்தியா சுட்டு கொண்டு வருவா. இது பேங்கு கிடக்கு. பேங்கு. ஆமா. இல்ல வயிறு மாதிரியா இருக்கு. அப்ப என்ன மாதிரி இருக்கு? பானை மாதிரி இருக்கு. அதுதான் நான் வேற என்ன பண்ணுவேன். சரி. அப்ப இந்த தேவிமார்களுக்கு ஆட்சி தேச்சி அவர் ஆறுதலை சொல்லும் போது பார்த்தா கோசலாதேவி, ஏ என் கணவா ராஜமன்னா, இது வரைக்கும் நமக்கு ஏந்தும் குழந்தை இல்லாம இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம குலகுருவாகிய வசிஷ்டரை வரவழைத்து ஒரு விவரத்தை கேட்டு நமக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இருக்காதா, இல்லை பிள்ளை பிறப்பதற்கு நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம கேட்கலாம் இல்லையா? என்ன வரிசது என்ன இல்ல இல்ல வரிசது என்ன பெரிய டாக்டரா? இல்ல காக்க வரிஷ்டர் டாக்டரான்னு கேட்டா அவருக்கு தெரியும். வசிஷ்டர் டாக்டர் இல்ல, வசிஷ்ட மகாமுனியாகப்பட்டவர் ஒரு பெரிய மாமுனி இல்லையா? டாக்டருக்கு மேல உள்ள அதாவது வீட்டுல ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னு வைகி. சரி
ஒரு நல்ல காரியம் செய்யும் போது ஆமா அந்த பெரிய ஆளுகிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுத்தான் செய்வாங்க. ஆமையா வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படி இருக்காங்க இல்லையா? ஆமா அத மாதிரி இந்த அரண்மனையில அரமனையில தசரத மன்னனுக்கு குலகுருவே இந்த வசிஷ்ட மகாமுனிவர் தான். ஆமா அப்ப குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரை வரவழைத்து அழைத்து இதற்கு ஏற்ற பரிகாரத்தை என்னவென்று நம்ம கேட்டு பார்ப்போம். ஆமா நம்ம என்னத்தையாவது கேட்போம். என்னத்தையாவது கேட்கையா? ஆமா நம்ம ஒரு பணியாரத்தை கேட்போம். சரி. அப்படி எங்கேயாவது வாங்கி தருவார்ல? பணியாரத்தை கேட்டு சுட்டு தருவாரோ? அவன் சுட்டு தருவாரு. பேத்திய கொண்டு வந்து தருவா நாளைக்கு. சரி பரிகாரம் பரிகாரம் அதுதான். சரி அப்போ அதை போல என்ன நம்ம குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரை வரவழைத்து நம்ம விவகாரத்தை கேட்போம். கேட்கணும். பிள்ளை இருக்குமா பிள்ளை இல்லையா அப்படின்னு சாதக பலனை பார்க்க வேண்டும் என்று என்று அரண்மனையிலே மந்திரியை வரவழைத்தார்கள். ஆமையா குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரை வரவழைக்க வேண்டும் என்று ஆமோ அவர் மந்திரிய வரவழைத்து அழைத்து மந்திரிய வரவழைத்து அழைத்து தசரத மன்னனவன் அந்த குலகுருவா வசிஷ்டரை தான் ஐயா வசிஷ்டரை தான் அரண்மனைக்கு அழைத்து வாரா. அப்போ குலகுருவா வசிஷ்டரை தான் அங்கே வரவழைத்தார் மன்னனவர் அரண்மனைக்கு வரவழைத்து ஆசனத்தில் அமர செய்து அவருக்கு உபகாரம் தானம் செய்து வசிஷ்ட மகாமுனியை அரண்மனைக்கு வரவழைத்தார்கள். அழைத்தார். அவருக்கு ஏற்ற ஒரு அரிய ஆசனத்தை போட்டு அவரை அமரச் செய்து ஆமையா அவருக்கு உபகாரங்களை எல்லாம் செய்து முடித்து ஆமா ஐயா குலகுருவே வசிஷ்ட மகாமுனிவரே ஐயா இதனால் இதுவரைக்கும் நாங்க எத்தனையோ தலைமுறையா நாங்க அரசாண்டு வருகிறோம். வருகிறோம். அப்படி அரசாண்டு வரக்கூடிய என்னுடைய தலைமுறைக்கு ஆமையா எனக்கு பின்னால வாரிசு இல்லாம போயிருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. இருக்கையா இத்தனை வருடமாகுது எனக்கு ஏன் மன்னா இன்னும் குழந்தை வரமே கிடைக்கல எதற்காக இல்ல அப்படின்னு என் தேவிமார்கள் எல்லாம் வருத்தப்படுகிறார்கள். எனக்கு கவலை கிடையாது வரிசேர. ஆமா அதாவது குலகுருவாய வரிசேர சொல்கிறார். அதாவது என்னுடைய தலைமுறையில் என்னுடைய குலம் சூரிய குலமே அழிந்தே போகும்போல அப்படி என்றுதான் நான் வருத்தப்படுறேன் ஐயா. அப்ப என்னுடைய குலமாகப்பட்டது வாழையடி வாழையா தளர்த்து நிக்கணும் அப்படின்னா ஆமா அழைத்து ஐயா குலகுருவே வசிஷ்ட மகாமுனிவரே ஐயா இதனால் இதுவரைக்கும் என் குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லையே இல்லையே இதற்கு பின்னாலையாவது எங்களுக்கு பிள்ளை வரம் இருக்குமா இதற்கு ஏதாவது நாங்க பரிகாரம் செய்யணுமா செய்யணுமா அப்படின்னு வசிஷ்ட மகாமுனியை அழைத்து விவரங்களை கேட்க கேட்க அப்பந்தான் இந்த வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகின்றார். எப்படி ஏ தசரத மன்னா மன்னா நீ ஏன் குழந்தை இல்லைன்னு இப்படி கவலைப்படுத? ஏன் கவலைப்படுத? குழந்தை இல்லைன்னு நீங்க ஏன் கவலைப்படுவீங்க? எதற்காக? உனக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை 4 ஆண் குழந்தைகளுக்கு உனக்கு யோகம் இருக்கு. பார்த்தார் எப்பா தசரத மன்னா பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்பட வேண்டாம். 4 ஆண் குழந்தைகளுக்கு உனக்கு யோகம் இருக்குப்பா. அப்பேற்பட்ட உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையிலே இதனால் இதுவரைக்கும் உலக மக்களுக்கு நன்மை செய்து உன் புண்ணிய பலனோ பெருகி நிற்கிறது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. நல்லது செய்யணும் அளவோட செய்யணும். நீ புண்ணியம் பண்ணி அது பெருத்து புண்ணியம் பெருகி நிற்பதனால உனக்கு புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கு. அந்த புண்ணியத்தின் அளவை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஒரு பாவத்தை செய்யணும். பாவம் செய்யணும்னா என்னையா செய்யணும்? கொன்ற வேண்டியதான். தாளக்காரரை பிடிச்சி அடிக்கணும். அப்படியா? தாளக்காரரை புண்ணியத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பாவம் செய்யணும். புண்ணிய பலனை குறைப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? அடர்ந்தவன காட்டுக்குள்ளே சென்று 1000 ஆணைகளை நீ வதை முடித்து வரணும்பா. என்ன இப்படி சொல்லுறிய சாமி? 1000 ஆணைகளை நான் வதை முடித்து வரணுமா? அது 1 2 இல்ல ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே. ஐயா இதனால் இதுவரைக்கும் சித்தரும்பு கூட நான் ஒரு சின்ன துரோகம் நினைத்தது கிடையாது. இல்லையே. அப்படி இருக்கும் போது 1000 ஆணையை நீர் வதை முடிக்கணும்
செய்யணும்னா என்னால எப்படி முடியும்? இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியுமா ஐயா? தசரத மன்னனுக்கு அப்படி ஒரு இலகின மனதாம் ஐயா. ஆமா, அவர் ஆட்சியும் அப்படித்தான் இருந்திருக்கு. ஆமையா. அப்போ 1000 ஆணைகளை என்னால வதை முடிக்க முடியுமா? அவர் ஆட்சியில ஒரு சில்லற களவு கூட கிடையாது. கிடையாது. ஆமா, நம்மள மாதிரி களவாங்கிறது கிடையாது. களவே இல்ல அங்க. யார்கிட்ட என்ன குறைவு இருக்கு அவர்கள் போய் யார்கிட்டையும் போய் களவாங்கன்னு அந்த அர்த்தம் சொல்லி கிடையாது. வீட்டுக்கு கதவே கிடையாதான். கதவு கிடையாது. இல்ல இல்ல இல்ல. அதனால களவு கிடையாது, அதனால கதவு இல்ல. பூட்டுக்கு வேலையே இல்ல. இப்ப நம்ம கல்கத்தா பூட்டை போட்டு 4 பூட்டை போட்டு பூட்டுதோம். கள்ள போய் வந்துடும். ஆமா, அயோத்தின்னு சொன்னா அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அயோத்தி என்று சொன்னால் பயமே கிடையாது. அதுக்கு தான் அயோத்தின்னு பேர் விட்டுருக்காங்க. அயோத்திக்கு பொருள் வந்து பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற அர்த்தம். ஆமா, அதேதான். அப்போ இந்த தசரத மன்னன் சிற்றெரும்புக்கு கூட நான் துரோகம் செய்ததில்லை, 1000 ஆணையை என்னால வதை முடிக்க முடியுமா? எப்பா தசரத மன்னா, நீ 1000 ஆணைகளை வதை முடித்தாலே தவிர உனக்கு புத்திர வாக்கியம் கிடைக்குமே தவிர 1000 ஆணைகளை நீ வதை முடிக்கலைன்னு சொன்னா உனக்கு புத்திர வாக்கியம் கிடைக்காது. புண்ணியத்தின் பலனை நீ குறைக்கணும். அதற்கு நீ 1000 ஆணைகளை வதை முடிக்கணும். அப்படி என்று சொல்லி இந்த குலகுருவாகிய வசிஷ்டர் சொன்ன போது மனதிலே அவருக்கு மனக்கவலை இருக்கு. இருந்தாலும் புத்திர பாக்கியம் வேணும் இல்லையா? உள்ள வேணும்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தசரத மன்னனாகப்பட்டவர் அப்படியே ஆட்டுமென்று சம்மதித்து அப்படியே ஆட்டுமென்று அப்படியே ஆட்டுமென்று வசிஷ்டர் வார்த்தை கேட்டு குலகுருவாகிய வசிஷ்டர் ஒரு யோசனையை சொன்னார். சொல்லுகிறார், அப்போ புத்திர வாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னா அடந்தவன காட்டுக்கு போனோம். 1000 ஆணையை நம்ம வதை முடிக்கணும். அடந்தவன சோலைக்கு போய் 1000 ஆணைகளை நாம வதை முடிக்கணுமானா அதற்கு ரதமாதை தாளங்கரித்து அந்த ஆணைகளை வதை முடிக்க அடந்தவன சோலைக்கு தான் அவர் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு